السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده، والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشراطها فأنى لهم ذكراهم. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேர் அன்பாளனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆ மிக ஆழமான அர்த்தமுடைய துஆ. நாம் மார்க்க விஷயங்களை படிக்கிற போதோ அல்லது கேட்கிற போதோ நாம் பேண வேண்டிய, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆ: அல்லாஹும் மன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வஅல்லிம்னி மா யன்ஃபஉனி வஸித்னி இல்மா. யா அல்லாஹ், எனக்கு கற்றுத்தந்ததில் பயனளிப்பாயாக, எனக்கு பயனளிப்பதையே எனக்கு கற்றுத் தருவாயாக, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி சம்பந்தமாக நமக்கு ஒரு அழகிய வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் கல்வி என்ற பெயரால் ரெண்டு இருக்கிறது. ஒன்று இல்மன் நாஃபியா, பயனளிக்கக்கூடிய கல்வி. இன்னொரு கல்வி பயன் அளிக்காத கல்வி. இந்த பயனளிக்காத கல்வி தான் அதிகமாக நம்மளிடத்துல வந்து சேரும். அந்த அளவுக்கு அது இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததற்கு பின்னால் கல்வி என்பது பரவலாக எல்லாரிடத்திலையும் எல்லோருமே ஆலிம்கள் என்ற அளவுக்கு ஆகிவிட்டார்கள். காரணம் என்ன என்றால், எது பயன் எது பயனல்ல என்ற வித்தியாசங்கள் தெரியாமல் போனதுனால். அதனால் ஃபஸ்ட்டு இந்த துஆவை மனனம் செய்தவர்கள் ஓதுங்கள், மனனம் செய்யாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்குமே தந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை ஆரம்பிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளை நாம் அறிந்து வருகிறோம். இந்த முன்னறிவிப்புகளில் மிக முக்கியமாக கடைசி 10 அடையாளங்களை பற்றி அறிந்து வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் நேற்றைய தினம் ரோமர்களும் முஸ்லிம்களும் இணைந்து பொது எதிரியோடு ஒரு யுத்தம் நடத்துவார்கள். அந்த யுத்தத்திற்கு பின்னால் இறுதியில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமாக ரோமர்களுக்குமாக இந்த சண்டை மாறும் என்று. சரி, இந்த ரோமர்கள் யார் அது தெரியணும்ல நமக்கு. அதுக்கு இன்னைக்கு குழப்பி விடுறாங்க. ஒரு பக்கம் வந்து கிறிஸ்தவர்களுடைய பிரிவுகள் 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு கிறிஸ்தவர்களை தான் இந்த ரோம் குறிக்கும் என்று ஒரு தரப்பாரும், இல்லை பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களும் குறிக்கும் என்று இன்னொரு தரப்பாரும், 2 தரப்பாருமாக முஸ்லிம்களுக்குள்ளே ஃபித்னாவை கிளப்புகிறார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், கிறிஸ்துவம் என்பது 3 அடிப்படைகளில் மிகப்பெரிய பிளவாக நிற்கிறது. ஒன்று ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்துவம், இன்னொன்று கத்தோலிக்க கிறிஸ்துவம், இன்னொன்று புரோட்டஸ்டன்ட். இந்த 3. இதில் கத்தோலிக்க கிறிஸ்துவம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் அது வேறு இடத்துல இருந்தது என்று சொல்கிறார்கள். ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்துவம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய காலத்தில் இருந்த கிறிஸ்துவம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எதுவுமே வரலாற்று பூர்வமாக இவர்களாக எழுதி வைத்திருக்கிறார்களுடைய
நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அல்ல. மாறாக கிறிஸ்துவம் என்பது, ஆர்த்தோடாக்ஸ் என்பது இன்னைக்கு ரஷ்யா, அந்த ரஷ்யாவை ஃபாலோ பண்ணுகிற சில நாடுகள், பெலாரஸ், கிறிஸ் போன்ற சில நாடுகளில் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்களும், இன்னொரு தரப்பார் அமெரிக்காவை தலைமையமாக கொண்டிருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இந்த ரெண்டுக்கும் போக புரோட்டஸ்டன்ட் என்று சொல்லி இங்கிலாந்து ஆஃப் சர்ச், இங்கிலாந்தில் தலைமையமாக கொண்டு இவர்கள், இந்த 3 பிரிவினர்களில் யாரோடு முஸ்லிம்கள் ஒன்று சேருவார்கள், எந்த கூட்டத்தை ரசூலா இங்கு சொல்றாங்க என்று நம்மளை குழப்பி விட பார்க்குறாங்க. நம்ம தெளிவாக நின்றுக்கிறனும். ரசூல்லா கிறிஸ்தவர்களோடு ஒரு அணி சேரும் முஸ்லிம்கள், அவ்வளவுதான். அது எந்த கிறிஸ்தவர்கள் என்பதெல்லாம் காலம்தான் நமக்கு முடிவு செய்யும். ஏன்னா முன்னறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்லாக புரிந்து கொள்ளணும். நடந்ததுக்கு பின்னால தான் நமக்கு தெரியும். நடந்த உடனே நம்ம நடந்துகிட்டு இருக்கும் போதோ அல்லது நடப்பதற்கு முன்னாலேயோ நமக்கு தெரியும் என்று வாதிடுகிறது வழிகேடு. அப்படி சஹாபாக்கள் நம்பல. சஹாபாக்களை பற்றி ரசூல்லா முன்னறிவிப்பு செய்கிற போது சஹாபாக்கள் இது என்னையத்தான் குறிக்குது, இது நான் தான் அப்படி என்று எந்த சஹாபியும் அந்த முன்னறிவிப்புக்கு சொந்தம் கொண்டாடல, அவங்களுக்கு தெரிந்திருந்தும் கூட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னா என்று சொன்னார்கள். ஃபித்னாவுடைய வாசல் உடைக்கப்படும் என்று ரசூல்லா சொன்னார்கள். அதை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுதைஃபாவே, மழை துளி போன்று அரபுகளுடைய வீடுகளில் இறங்க போகிற ஃபித்னாவை பற்றி உனக்கு தெரியுமான்னு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஹுதைஃபா ஃபித்னாவை பற்றி சொல்லுங்கன்ற உடனே ஃபித்னாவுக்கு அவர் சொல்லுகிறார், மழை துளிகளை போன்று அரபுகளுடைய வீடுகளுக்குள் இறங்க போகிற ஃபித்னாவை பற்றியா கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, அந்த ஃபித்னா என்பதுக்கு பின்னால் இந்த உம்மத்துக்கு கதவாக இருக்கிற ஃபித்னாவை பற்றி கேட்குறேன் அப்படின்ற உடனே அப்போ அமைதியாக இருக்கிறாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டு கேட்கிறார்கள், அந்த ஃபித்னாவுடைய வாசல் திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? அப்பொழுது சொல்றாங்க, அது உடைக்கத்தான் படும். இந்த உடைக்கப்படும் என்று சொல்லிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிறது எப்படியோ, இந்த பகலை எப்படி நீ பார்க்கிறையோ அதுபோல உமருக்கு தெரியும், தான் அந்த ஃபித்னாவுடைய வாசல் டோர் என்று தெரியும், தான் அது கொல்லப்பட போகும் என்று தெரியும். ஆனால் ஒரு நாளும் ரசூல்லா அந்த ஃபித்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் தான் அந்த ஃபித்னான்னு சொல்லலை. அதே போலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவிட்ட ஆட்சியை மற்றவர்கள் கேட்டால் கொடுக்க வேணாம் என்று ரசூலா முன்னறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. நீங்க கொல்லப்படுவீங்கன்னு ரசூலா முன்னறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. அப்படி கொல்லப்படுற நேரம் வரும்போது யாரையும் உள்ள இழுத்து விட்டுறாதீங்க அப்படி என்ற முன்னறிவிப்பெல்லாம் ரசூல்லா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு செய்திருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை எனக்கு தெரியும், நான் தான் இணைத்தார் ரசூல் அதை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொந்தம் கொண்டாடல. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் ஹதீஸுகளை அறிஞர்கள் அந்த ஹதீஸுகளை கோடிட்டு காட்டி இது எல்லாம் ரசூல்லா உஸ்மானத்தான் சொன்னார்கள், அந்த உஸ்மானுக்கு அது பட்ட பகலை போல விளங்கும், ஆனால் இது என்னை பற்றி முன்னறிவிப்புன்னு மக்களுக்கு சொல்லல. ஏன் சொல்லலைன்னா முன்னறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்ததுக்கு பின்னால்தான் விளங்கும், தெரியும். அந்த மாதிரி இப்ப முஸ்லிம்கள் யாரு, ஈரான் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய சில குழுக்கள், இவங்கெல்லாம் இப்ப யாரோட கூட்டணியில இருக்காங்க? யாரோட இருக்காங்க? ரஷ்யாவோட கூட்டணியில இருக்கிறாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் நாடுகள், சவுதி அரேபியா, இமாரத், ஒமன், இன்னும் பல நாடுகள், இவங்க துருக்கி, இவங்கெல்லாம் இப்ப யாரோட, இந்த துருக்கிக்கு வரேன், இவங்கெல்லாம் இப்ப யாரோட இருக்கிறாங்க? அமெரிக்காவோட இருக்கிறாங்க. இப்ப இந்த அமெரிக்கா கிறிஸ்தவ நாடா? கிறிஸ்தவ நாடு இல்லையா? கிறிஸ்தவ நாடு. ரஷ்யா கிறிஸ்தவ நாடு.
இப்ப இது ரெண்டு கூட்டணியில யார ரசூல்லா சொன்னாங்க என்பதை சுத்தி விடுறாங்க. இதுல வேற துருக்கி முஸ்லிம் நாடுன்னு ஒரு பேரு முஸ்லிமுடைய உள்ளங்கள்ல நன்றாக புரிஞ்சுக்கொண்டும். துருக்கி என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி முஸ்லிம் நாடு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனுடைய சட்ட அமைப்பு என்னன்னா இந்தியாவை போன்ற செக்குலர் கண்ட்ரி அது. அது அந்த நாட்டுக்கு பேர் என்னதான் இன்னைக்கு நாட்டுக்கு பேரு துருக்கி என்று வச்சிருந்தாலும் அது அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்கள் எதை ஃபாலோ பண்ணி இருக்கிறது? செக்குலரிசம். செக்குலரிசம்னா மதசார்பற்ற ஒரு நாடு. அது அந்த நாட்டுக்கு பேர் என்னதான்? மதசார்பற்ற நாடு. எந்த மதத்தினுடைய சட்டங்களும் அங்கு வேலை கிடையாது அப்படின்னு அதை மையப்படுத்தி உருவாக்கியதுதான் முஸ்தபா கமால் அத்துர்கின்னு ஒரு ஷைத்தானை காட்டுவாங்க. இவனைத்தான் இப்ப இந்த எருதுக்கான் தலைவராகவே வச்சிருக்காரு. எருதுக்கான் பேரு தொப்பியெல்லாம் போட்டு குரான் அப்படி ஓதுனோன்னா நம்ம நினைக்கிறோம்ல, ஆஹா நமக்கு கிடைச்சிட்டாரு ஒரு பெரிய தலைவர்னு. இவருடைய தலைவர் யாருன்னா யாரு? கமால் அத்துர்க், முஸ்தபா கமால்னு சொல்லி அவனை பத்தி படிச்சீங்கன்னா அவனை மாதிரி இஸ்லாத்தை சுக்கு நூறா உடைச்சது வேற எவனையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கேடுகட்ட இப்லீஸினுடைய வாரிசா உக்காந்து செம்ம ஒட்டுமொத்தம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டான். அவனை தலைவராக கொண்டு இருக்கிற இவர் சொல்றாரு நான் தான் முஸ்லிம் உம்மாவுக்கு தலைமை தாங்க வர போறேன் அப்படின்னு. இவர் நேட்டோவிலே ஒரு அங்கமா உட்கார்ந்துருக்காரு. நேட்டோ நாடுகளுடைய படைகள்ல ஒப்பந்தத்துல இவர் ஒருத்தர் துருக்கி. இப்படி முஸ்லிம்களுடைய இன்றைய கால சூழல் இருக்கக்கூடிய எந்த பிரிவினர்கள் சேரான கிறிஸ்தவர்களோடு போய் சேர்ந்திருக்கார்கள் என்பது யாருக்கும் வெளிச்சம் இல்லை. இது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு நம்புறது தான் நம்முடைய ஈமானுக்கு சேஃப்டி. இவங்க என்னன்னாக்கு ரஷ்யா என்னமோ புனித சுமரம் மாதிரி முஸ்லிம்களை எல்லாம் பாதுகாத்த மாதிரி சிரியாவில் லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு குவித்த பாவிகள் இந்த ரஷ்யர்கள். எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க? நீண்ட நெடிய காலம் அல்ல. போன ரமலான்ல நம்ம துவா செஞ்சுட்டு உட்காந்துருந்தோம். இப்போ 2 ரமலானுக்கு முன்னால சிரியாவை சீர்படுத்துன்னு அங்க சிரியாவில் படைகளை கொண்டு வந்து இறங்கி விஷ பாம்பு அந்த கெமிக்கல் குண்டுகளை போட்டு மதர்சாக்களை அழிச்சது யாரு? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் மதர்சாக்களை குர்ஆன் மனப்பாடம் பண்ணி கொண்டிருந்த மாணவர்கள், எதுவும் தெரியாத மாணவர்கள், அவர்கள் மேல விஷ குண்டுகளை போட்டதெல்லாம் இந்த ரஷ்யா தான். ரஷ்யாவை ஏன் விரட்டினாங்க அந்த மக்கள்? இப்ப விரட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இவர்கள் அவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணியிருக்கார்கள். ஆனா வெளிப்பார்வையில் என்ன தெரியுமா? அவர் குர்ஆனை எடுத்துட்டாரு, அவர் குர்ஆனை கையில பிடிச்சிருக்காரு, அவர் முகமது நபியை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது என்று புனித ஸ்தலம் கட்ட பாக்குறாங்க. எந்த அளவுக்கு உச்சபட்சத்துல போறாங்கன்னா இவர் தான் திருமறை குர்ஆன் சொல்லுகிற துல்கர்னைன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. எத்தனை ஃபித்னா எங்க போய் நிக்குது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா போய் இன்னைக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் தான் திருமறை கூறுகிற யாரா? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவரா? நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி திருமறை எவ்வளவு சிலாகித்து பேசுது. அவரை கொண்டு போய் பல லட்சம் மக்களை கொண்டு குவித்த இந்த பாவியை போய் ஒப்பிடுறது கொஞ்சம் கூட ஈமானை உரசி பார்க்காது, ஈமானை உரசி பார்க்கும். அதனால எந்த கிறிஸ்தவர்களோட முஸ்லிம்கள் சேர்வார்கள் என்று நமக்கு சொல்லப்படல. ஆனால் கிறிஸ்தவர்கள் 2 பேருமே சிலுவை வச்சிருக்காங்க. ரசூல்லா சொன்ன அடையாளம் என்ன? நமக்கு கிறிஸ்தவர்களோட சேர்வீங்க, 2 பேரும் சண்டை போடுவாங்க, சண்டை போட்டு ஜெயிச்சோன்னா என்ன சொல்லுவாங்க அந்த மக்கள், அந்த கிறிஸ்தவர்கள்? ஒலிபல் சுல்பு, சிலுவை ஜெயிச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியனுக்கு சிலுவை இல்லையா? இருக்கு. கத்தோலிக்க கிறிஸ்துவன் சிலுவை இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன 2 பேத்துக்கு வேறுபாடு? நீ சொல்ல போனா 2 பேருமே இஸ்லாத்தின் பார்வையில் காபிர்களா இல்லையா? முஷ்ரிக்குகள் தானே. இப்படி நம்ம எடுக்கிறத விட்டுட்டு அமெரிக்கா யோக்கிய பெயர், ரஷ்யா புனிதன்றெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. ரஷ்யா இன்னியும் சொல்ல போனால் கிரிமியா என்ற ஒரு பகுதியில் இருந்த லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு குவித்தார். சரி, இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? திடீர்னு போய் வடகொரியாவிலிருந்து உக்ரைனுக்குள்ள படைகளை கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? வடகொரியாவுல இருந்து திடீர்னு படைகளை இறக்குனாரு புட்டின்.
எதுக்கு? ஏன்னா செச்சன்யா என்ற ஒரு பகுதி இருக்கு, அங்கு லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு பூச்சா அந்த ஆளு, இந்த புட்டின் முஸ்லிம்கள் தான். அந்த செச்சன்யா வீரர்களை இப்ப ரஷ்யாவோட சேர்த்துக்கிட்டு செச்சன்ஸ் படந்து ஒரு படை இருக்கு பிரிவு, இவங்களை கொண்டு வந்து தான் உக்ரைன்ல சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு. சண்டை போட்டுட்டு இருந்த புட்டினுக்கு என்ன அங்க பிரச்சனை வந்துருச்சுன்னா, உக்ரைன்ல யார் இருக்கிறார்? முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் மசூதிகள் இருக்கு, முஸ்லிம்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இங்கிருந்து போன செச்சனிய வீரர்கள் முஸ்லிம்களை பார்த்து அடிப்பாங்களா? அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. ஏன்னா கலிமா ஒண்ணு, குரான் ஒண்ணு, நபி ஒண்ணு, மதுஹபுகள்ல பிரிஞ்சு போய் கிடக்குறாங்க. ஆனா தொழுது கொண்டு இருக்கிற முஸ்லிமை போய் அடிப்பாங்களா? அடிக்க மறுத்தாங்க. இந்த சண்டைய அப்ப என்ன ஆச்சுன்னா ரஷ்யாவுக்கு பின்னடைவு உண்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தான் புட்டின், டப்புன்னு வடகொரியாவில இருந்து கொண்டு வந்து இறக்கிட்டான். செச்சனியா வீரர்களை பூரா ஒதுக்கி முஸ்லிம் அல்லாத பகுதிக்கு அனுப்பி விட்டுட்டு முஸ்லிம் இருக்கிற பகுதிகளை பூரா அடிச்சு நொறுக்குன்னு யாரை கொண்டு வந்து விட்டான்? வடகொரியர்களை கொண்டு வந்து விட்டான். நம்ம ஆளுகள் வடகொரியாவும் அப்படின்றாங்க, எங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம. அவன் வந்து இறங்கி யார அடிச்சு ஓடிச்சான்? அப்பாவி முஸ்லிம்களை. பல நூற்றாண்டுகளாக உக்ரைனில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு என்ன ஆனாங்க என்ற எந்த விதமான தகவலும் இல்லாத அளவுக்கு அழித்துரைக்கப்பட்டிருக்கு. இவர் தான் துல்கர்னைன் இந்த பாவிகளுக்கு. ஏன் கொஞ்சம் கூட குரானுக்கு துல்கர்னைன் எப்படிப்பட்டவர் என்று திருமறை குரான் சொல்லுது. அதை பேசுவோம் நம்ம பின்னாடி, யாஜூஜ் மாஜூஜ் வரும்போது துல்கர்னைனுடைய முழு விவரத்தை சொல்லுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், எந்த கிறிஸ்தவர்கள் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. அதனால முஸ்லிம்கள் பிரிஞ்சிருக்கிறார்கள். சரி, இது ஒரு பொண்ணா. அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து சண்டை போட போறாங்கல்ல, அதுக்கு முன்னால ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுதுன்றோம்ல, அந்த யுத்தம் யாரோடு நடக்க போகுது? முஸ்லிமும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து பொது எதிரின்னு சொன்னாங்க. இந்த பொது எதிரி யாராக இருக்கலாம்? இமாம்களுடைய கணிப்பு 3 வகையினர்கள். ஒன்று யாரு? நேற்று சொன்னோம், யாரு? துருக்குகள், சைனா, வடகொரியா, தென்கொரியா, அந்த முகமுடையவர்கள். இன்னொன்னு ஈரான், மஜூசிகள். மூன்றாவது இஸ்ராயல், யூதர்கள். இந்த 3 குரூப்பு தான் இன்னைக்கு பொது எதிரியாக வந்து நிற்கிறது. யூதர்களோட டைரக்டா போய் சிலை வணங்கிகள் சேர்ந்து விட்டார்கள். சேர்ந்துட்டாங்களா இல்லையா? இருக்கக்கூடிய சிலை வணங்கிகள் முழுக்க போய் இஸ்ரேலை கட்டிப்பிடிச்சு நிக்கிறாங்க. நீங்களே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியும் வரப்போகிற யுத்தத்துல எந்த பிரச்சனையை சந்திக்க போறாங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க போய் அங்க முட்ட போறாங்க. இப்ப நமக்கு இந்த 3 இதுல யூதர்கள் நமக்கு தெளிவாயிட்டாங்க. யூதர்களுக்கு பின்னால் நிற்கிற சக்திகள் நமக்கு தெளிவாயிட்டாங்க. துருக்குகள் தெளிவாயிட்டாங்க. அவர்கள் வந்து கடவுளே இல்லைன்ற கொள்கையில இருக்கிறாங்க. வடகொரியா, சைனா இதெல்லாம் என்ன கொள்கை? கடவுள் இல்லைன்ற கொள்கை. சரி, இந்த மஜூசிகள் என்று சொல்லிக்கிறவர்கள தான் நமக்கு கொஞ்சம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர் ஏமாந்துகிட்டு இருக்கிறோமோ அப்படின்ற டவுட் இருக்கிறது. என்ன என்றால், இவர்கள் எதை எதிர்நோக்கி சண்டை போடுகிறார்கள்? பைத்துல் மக்தஸுக்காகவா? ஈரான் சண்டை போடுறதை எதற்காக? பைத்துல் மக்தஸுக்காகவா? யாருக்கு? தலைமை ஏற்கிறதுக்காக வர்றாங்க. சரி, இன்னும் ஈரான் யகூதிகளை எதிர்க்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பு வச்சுட்டு இருக்காங்கல்ல. இந்த ஈரான் யகூதிகளை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாத்துக்கு எதிராக யூதர்கள் இருக்கிறதுனால யகூதிகளை எதிர்த்து ஈரான் சண்டை போடுதுங்க. அப்படி ஒரு காலமே கிடையாது. நல்லாக புரிந்து கொள்ளுங்கள், வரலாறு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. யூதர்களுக்கும்
பாரசீகர்களுக்கும் எப்பயுமே பகைமை இருந்து கொண்டே இருக்கிறது. இது கொள்கை பகை இல்லை. யூதர்களை ஃபர்ஸ்ட் அடிமைப்படுத்திட்டு போனது யாரு? புக்த்நஸர் என்ற மன்னர். அவர் எந்த நாட்டுக்காரு? பாரசீகம் தான். சரிங்களா? யூதர்களை இஸ்ரேல் பலஸ்தீனுக்குள்ள குடியிருக்க கூடாது என்ற சட்டத்தை போட்டது யாரு? இந்த புக்த்நஸர் தான். இவர் தான் போட்டாரு. யூதர்களுக்கும் இவர்களுக்கும் ஏற்கனவே ஆண்டாண்டு கால ஒரு பகை இருக்கு. அது என்ன பகை என்று நமக்கு விளங்கவும் இல்லை. யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்மளை அடிமைப்படுத்திய ஒரு சமூகத்தை விட்டுறக்கூடாது என்று யூதர்கள் நினைக்கிறாங்க. ஈரான் என்ன நினைக்குதுன்னா, நம்மளே அடிமையா வச்சிருந்த இவன் நம்மளை ஜெயிக்க விட்டுறதா, உலகத்தையும் சேர்த்து கூட்டுவா, நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன், நான் நிக்கிறேன்றான். இதுக்கு முஸ்லிம்கள்ட்ட இருந்து ஆதரவு அலை வேணும். அதுக்கு ஒரு பகடக்காய் தான் பைத்துல் மக்தஸ். இது முஸ்லிம்கள்ட்ட வேற எதுக்காக நான் இஸ்ரேலோட சண்டை போடுறேன்னு போனான்னா, அரபுகள் அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்கல்ல, பல்வேறுக்கு பயங்கர கோபம். பலஸ்தீன்ல நடக்கிற சண்டையில அரபுகள் கலந்து கொள்ளல, அரபுகள் உதவி செய்யல என்று பயங்கர கோபம். ஈரான் உதவி செய்து ஓவன்றாங்க. ஈரான் இஸ்லாத்திற்கோ பைத்துல் மக்தஸுக்கோ ரசூலுல்லாவுக்கோ உதவி செய்யல. மாறாக ஈரானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. இஸ்ரேலை விட்டால் ஈரானை துவம்சம் பண்ணி விடும். அது இஸ்லாமே இல்லாட்டி கூட. ஏன்னா தன்னை அடிமையப்படுத்திய ஒரு சமூகம் அது, அதை விடக்கூடாது என்று யூதர்கள் நல்ல பாம்பாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை மையப்படுத்தி ஈரான் என்ன பண்றான்னா, முஸ்லிம்கள் போர்வையில போத்திக்கிட்டான். சரி, இப்ப ஈரானுடைய கொள்கை என்ன? அதை விளக்கிட்டா தான் நம்ம இந்த முன்னறிவிப்புக்குள்ள போகும்போது தெளிவா நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஈரானுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஷியாக்கள்ல பல பிரிவுகள் இருக்கிறார்கள். அந்த பிரிவியல்ல இமாமத்திய கோட்பாடுன்னு ஒரு கோட்பாட்டு பிரிவு இருக்காங்க. இவங்க என்னன்னா, இவர்கள் தான் மஹ்தியை எதிர்பார்க்கிற ஒரு பொறுப்பு. இந்த மஹ்தி யார் தெரியணும்ல. மஹ்திக்கு அவங்க கட்டி வச்சிருக்கிற கட்டுக்கதைகள் 12 இமாம்கள். ஜெய்னுல் ஆபிதீன் யாரு? கட்டா சொல்லுங்க. ஜெய்னுல் ஆபிதீன் நம்ம பிஜே சொல்லிடாதீங்க. அவர்கள வரலாற்றில் உள்ள ஜெய்னுல் ஆபிதீன் முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. யார் அவரு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார்கள் எல்லோரும் கொல்லப்பட்டாலும் இவர் ஒருத்தர் தான் பாதுகாக்கப்பட்டார், கொல்லப்படலை. இவருடைய சந்ததிகள்ல இருந்து ஒரு 12 பேரை இமாமா சொல்றாங்க. அதுல கடைசியா வந்தவர் ஹசனுல் அஸ்கர். இவருக்கு அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான்னா, இப்ப அவங்க கோட்பாடு என்ன? ஒருத்தர் மௌத்தா போகும்போது அடுத்தவரை மஹ்தின்னு நியமிச்சுட்டு போயிடணும், இவர் தான் இமாம்ட்டு போயிடணும். இப்ப இப்படி வந்துகிட்டே இருந்தது. இந்த ஹசன் அஸ்கர் வரும்போது பிள்ளைய பிறக்கலை, ஆம்பளை பிள்ளைய பிறக்கலை. அல்லாஹ் வச்சான். இப்ப என்ன பண்ணிட்டானுன்னா, திடீரென்று அவர் மாயமாகி விட்டார். அவர் ஏதோ ஒரு குகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஈரான்ல ஒரு குகையை வச்சுட்டு, அந்த குகைக்கு அரசாங்க பாதுகாப்பு போட்டு அந்த குகையில போய் நின்று தினமும் உலமாக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஷியா உலமாக்கள், வந்துருங்க மஹ்தி, வந்துருங்க மஹ்தி, வந்துருங்க மஹ்தின்னு. அதனாலதான் அவங்க மஹ்திக்கு எப்படி சொல்லுவாங்க? மஹ்தில் முன்தலீர், எதிர்பார்க்கப்படுகிற மஹ்தி. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் கேட்டாங்க, மஹ்தி என்பவர் பிற்காலத்துல பிறந்து வருவார் என்று இருக்கு, இது என்னப்பா இப்படி வருவீங்க என்று சொல்றீங்க அப்படின்னா, அட பாவிகளா, தஜ்ஜாலை எப்படி நம்புறீங்க? நம்மளை பார்த்து கேட்கிறான். தஜ்ஜாலை எப்படி நம்புறோம்? தஜ்ஜால் பிறந்துட்டானா, பிறந்து வரப்போறானா? இறந்துட்டான். எவ்வளவு நாளா பிறந்திருக்கான்? பல நபிமார்கள் கடந்து வந்திருக்கான் அவன். இப்ப நாம சொல்றோம் அவனை இருக்கா அப்படின்னு. ஒரு இறை மறுப்பாளன் மறைஞ்சி இவ்வளவு நாளா இருப்பான்னு நீங்க நம்புறீங்க. ஒரு இஸ்லாத்தை பாதுகாக்க வருகிற மஹ்தி, நபியுடைய வாரிசு மறைஞ்சிருக்கிறதுக்கு நம்ப மாட்டீங்களா? உங்க ஈமான் யாருக்கு ஈமான் அப்படின்னு நம்மளை பார்த்து திருப்பி விடுறாங்க.
நம்ம ஆளுகளும் ஆமா இல்ல அப்படின்ற எல்லோரும் மஹதில் மூத்தவதே இருக்கேன். இந்த மஹதி என்ற பெயரால் அவங்க கட்டுக்கதைகளை கட்டி விட்டதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் சில பேர் மஹதிகள் உருவாயிட்டாங்க தெரியுமா? போன ரமலான்ல சென்னை ரெட்டி ஹில்ஸ்ல ஒரு பாக்கவி அஜர்த்து திடீர்னு நான் தான் மகதின்ட்டாரு. அவர் எந்த தரீக்காவை சேர்ந்தவர்னா நம்ம ஊர்ல இருக்குல்ல நூரியா தரீக்கா, அந்த சிகப்பு தொப்பி போட்டு வராங்கல்ல, நம்ம ரோட்ல இருக்காங்கல்ல பைஜின்றாங்கல்ல, அதுக்கு பேர் நூரியா தரீக்கா. சரிங்களா? சிகப்பு தொப்பி போட்டவங்க எல்லாம் நீங்க ஈஸி அடையாளம் கண்டுக்கலாம். சிகப்பு தொப்பி, சிகப்பு தலப்பா, சிகப்பு ஜிப்பா, எல்லாம் சிகப்பு. இந்த குரூப்பு இவங்கள்ல உள்ள ஒருத்தர் அங்க பள்ளிவாசல நல்லா பயான் ஏன் பண்ணி மக்களை பூரா அப்படி தட்டி வச்சிருந்திருக்காரு. வச்ச ஒரு திடீர் ஆசை வந்துருச்சு, நான் தான் ரசூல்லா சொன்ன மகதி, என் கனவுல ரசூல்லா வந்து சொல்லிட்டாருன்ட்டாரு. சொன்னதோட மட்டும் இல்லாம பிரச்சாரம் பண்ணிட்டாரு. எல்லாரும் வந்து என்கிட்ட பையத்து பண்ணுங்க, இல்லாட்டி போனா காஃபின்ட்டாரு. பாக்கியாத்து மாசம் அவரை கூப்பிட்டு விட்டு இந்த ஒரு ரமலானுக்கு இந்த ரமலானுக்கு இடையில நான் சொல்றேன், பாக்கியாத்து மாசா கூப்பிட்டு விட்டு இங்க வாயா நீ மகதியா அப்படின்னு கூப்பிட்டு விசாரிச்சா ஆமான்றாரு. சரி நீ எப்படி, உங்க பாப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி வளர்றாரு. கடைசியில பட்டத்தை வாங்கிட்டு போயான்னு கட்டி விட்டாங்க. வந்தவர் சும்மா இருக்கல, 1000 உலமாக்களை எதிர்த்தவர் தான் மஹதி. அதனால நான் இப்பொழுதுதான் மஹதியை வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னை ஓதி கொடுத்த உலமாக்களே என்னை மறுத்து விட்டார்கள், அதனால் நான் தான் மஹதி. அவரு கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த நூரியா தரீக்காக்காரங்க பார்த்தாங்க, யோ நீ போற ரூட் சரியில்லை, உனக்கு முறியதையும் கட் பண்ண போறோம்னாங்க. பார்த்துக்கலான்டாரு. முறியதையும் கட் பண்ணி விட்டாங்க. இப்ப தரீக்காவில இருந்து நீக்கி விட்டாங்க. ஆனாலும் மஹதின்றாரு. அவர் பின்னாலும் பல இளைஞர்கள் உட்கார்ந்து சுபஹானல்லாஹ் போட்டு கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தினுடைய வழிகேட பாருங்க. சரி இங்கதான் இப்படின்னா யமன்ல ஒருத்தர் இப்ப கரண்ட்ல ஓடிட்டு இருக்க நியூஸ், மஹதி யார் தெரியுமா? ஹசன் அல் திஹாமி என்பவர் தான் மஹதியாக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி அவரை சவுதி அரசாங்கம் கொஞ்ச நாள் கைது பண்ணி வச்சிருந்துச்சு. உடனே எல்லா பேரும் அங்கங்க வீடியோ போட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா அவருக்கு ஆதரவு மாதிரி போட்டோன்னே சவுதி ஏன்னா இது நமக்கு தேவை போங்களான்னு வெளியே விட்டுருச்சு. போன ஹூசிகள் அரபில் அவங்களுக்கு அவர் இனம், அவங்க கைது பண்ணிட்டு போயிட்டு வச்சிருக்காங்க. இப்ப அவரு தான் எதிர்பார்க்கப்படுற மஹதி என்பதற்கு 80% ஒத்து போகிறது. ஹதீஸில் கூறப்பட்டது 80% ஒத்து போகிறது. அவர் தான் மஹதியாக வெளிப்பட போகிறார் என்று இப்ப யமன்ல பிரச்சாரம் நடந்துட்டு அரபு உலகம் முழுவதும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை விதி என்னன்னா இந்த ஷியாக்கள் போட்டு விட்ட தூபம். ஏன்னா இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்ன வந்துருச்சுன்னா, அஸ்கரும் மறைஞ்சு போயிட்டாரு. இப்ப ஆட்சி ஆட்டருக்கு யார்ட்டையுமே இல்லை. இப்ப என்ன செய்யுது, ஆட்சியை பிடிக்கணும், ஈரானுக்கு வாங்க. ஆட்சியை ஈரான் வந்து அஹ்லு சுன்னா தான் ஆண்டு கொண்டு இருந்தது. பஹ்லவி, ஷா பஹ்லவின்னு சொல்றாங்கல்ல, அவர் ஆள் தனியாட்டி அவர் கொள்கை நமக்கு அஹ்லு சுன்னா. இவர் கீழே தான் இருந்துச்சு. இவருக்கு எதிராக ஷியாக்கள் பிரச்சாரத்தை பெருசா எடுத்து ஆட்சியை உருவாக்குறாங்க இந்த கொமைனி தலைமையில. இந்த கொமைனி யார் என்றால், இவர் ஒரு புதிய கொள்கையை உருவாக்கினார். மஹதி வரட்டும், அவர்தான் ஆட்சியாளர், அவருக்கு பிரதிநிதித்துவமாக விலாயத்து என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வந்து இந்த விலாயத்தின் அடிப்படையில் கொமைனி அதிபராக வந்து ஈரான்ல உட்கார்ந்து அகுலு சுன்னாக்களை பூரா கொண்டு குவிச்சானுங்க. இன்னும் சொல்ல போனால் தெஹரானில் நம்மெல்லாம் இந்த வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல எல்லாம் பரப்புனீங்கல்ல காமினியுடைய வீடியோவை, இது அவருக்கு ஒரு அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் பள்ளிவாசல் கிடையாது. யாருக்கு? ஈரானுடைய தலைநகர்ல நம்ம பள்ளிவாசல் ஒண்ணு கூட கிடையாது. ஆனால் யூத தேவாலயங்கள் இருக்கிறது. இவர் தான் இஸ்ரேலை எதிர்த்து நம்மளை காப்பாற்ற போறவர். எது இருக்கிறது?
என்ன இருக்கு? யூத தேவாலயங்கள் இருக்கிறது. சரி, அதோட மட்டும் இல்ல, இவர்கள் பக்கா எதிரிகள் என்பதற்கு இன்னொரு அடையாளம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டது யார்? லுலுயிப் மஜூசி. அவன் தான் கொண்டான், ஈரான்காரன் தான் கொண்டான். இவனுடைய கபர் இன்ன வரைக்கும் விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்க? ஈரான். அது போக இந்த யூத ஆலயங்கள் ஈரான்ல பரவி கிடக்கிறது. யூதர்களுக்கென்று தனியாக ஒரு மாநிலமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இஸ்பஹான். இந்த வார்த்தையை நல்லா வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இஸ்பஹான். யூதர்கள் இருக்கிறார்கள், எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஈரானுடைய ஆட்சி நிர்வாகத்துல யார் இருக்கா? எம்பிகள் இருக்கார்கள். ஒரே ஒரு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் எம்பி கூட கிடையாது, எம்எல்ஏயும் கிடையாது. ஒரு மாகாணத்துல கூட அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினருக்கு பிரிச்சு கொடுக்கப்பட 32 மாநிலங்கள் இருக்கு. ஒரு மாநிலத்துல கூட யார் இல்ல? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தோ சலஃபுகளோ அல்ல தௌஹீத்வாதிகளோ யாருமே கிடையாது. ஃபுல்லா ஷியாயிசம். எல்லாம் யூத உருவாக்குன கொள்கைகள். இதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முஸ்லிம்களை பாதுகாக்கிற பெரிய பாதுகாப்பு அதிகாரிகள் இவர்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வராங்க. முஸ்லிம்களாகிய நம்ம தெளிவா இருக்கணும், அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் துளி அளவு கூட சம்பந்தம் கிடையாது. இந்த இனியும் சொல்ல போனால் காசிம் சுலைமானின்னு ஒரு கொண்டாங்கல்ல, அமெரிக்காக்காரங்க, ஒரு ராணுவ தளபதி. அவனை பத்தி படிச்சா அருவருப்பா இருக்கிறது. இந்த காமினைன்னு இருக்காரு, இப்ப இருக்காருல, அவரை பத்தி நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப மோசமாக இருக்கிறது. அரபுகள்ல நீங்க அரபு கட்டுரைகள்லாம் படிச்சா அவருடைய எல்லாமே திருமறை குரானுக்கும் ஹதீஸுகளுக்கும் எதிரான வாழ்க்கை. ஆனா வெளி வேஷம் என்ன என்றால் பெரிய இமாமாக தன்னை காட்டுகிறார். 5 வயசுக்குள்ள 6 வயசுக்குள்ள திருமணம் செய்யாமலேயே அவரோடு சேர்க்கப்படுகிறது. இப்படி நிறைய நீங்க படிக்கலாம். அவருக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு ஒரு பிம்பத்தை உலகத்துல கட்ட பாக்குறாங்க. பைத்துல் மக்தஸை காப்பாற்ற வருகிற ஒரு பெரிய தூதுவர் மாதிரி. புரிந்து கொள்ளுங்கள், அவர் இலக்கு என்ன தெரியுமா? கடைசியா சொல்ற இலக்கு அவ்வளவு நீட்டு நெடியல இலக்கு. இப்போ அவங்க பேசுறது பார்சி. அது நம்முடைய புனித ஸ்தலங்கள் இருக்கிற 3 இடமே என்ன மொழி? என்ன மொழி? அரபி மொழி. இப்ப பரசீகத்திலிருந்து அரபு மொழியில பிரச்சாரம் பண்ண முடியல. காமியினுடைய பேச்சுகள்லாம் அரபு உலகத்துக்குள்ள வர முடியல. இங்கிலீஷும் இல்லை, அது முழுக்க முழுக்க என்னதான் பார்சி மொழி. இதுக்குன்னு ஒரு தூதுவரை வச்சிருக்கிறாங்க. அதுல அவர் மூலமா உருவானதா இந்த போன போர்ல கூட கொல்லப்பட்டார்ல லெபனானுடைய பெரிய ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசனா, அது புரியல, ஹசன் நசுருல்லா. ஹசன் நசுருல்லாவெல்லாம் உலமாக்கள் ஹசன் நசுருல்லாண்டே சொன்னதில்லை, ஹசன் ஷைத்தான். அவங்க ஷைத்தான் தான் வச்சிருக்காங்க. அவன் ஹசன், அவன் வந்து இது. ஏன்னா இவன் தான் ஈரானிய அந்த விதாத்துகளையும் அனாச்சாரங்களையும் கொண்டு வந்து அரபு உலகத்துக்குள்ள பெருசா விதைச்சு விட்டவர். இவங்களுக்கெல்லாம் தலைமையாக ஈரான்ல ஒருத்தர் இருக்காரு. இவர்கிட்ட கேட்கிறாங்க என்னன்னா, உங்க இலக்கு இஸ்ரேலை அழிப்பதா, அமெரிக்காவை அழிப்பதா? அவர் இப்படின்றாரு. அது திருப்பி கேட்கிறாங்க, என்ன உங்க இலக்கு என்ன? சவுதி அரேபியா. முடிச்சுட்டு போயிட்டார். எங்க இலக்கு காபாவை கைப்பற்றுவது. எதை முஸ்லிம்கள் புரிஞ்சுக்கணும். எதை கைப்பற்ற போறாங்களா? எதை கைப்பற்ற போறாங்களா? காபாவை கைப்பற்ற போறாங்க. காபாவை கைப்பற்றி என்னப்பா செய்வீங்க? ஹுமைனி அக்பர். காபாவுக்குள்ள அப்பப்ப ஈரான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப ஏன் இந்த சவுதிக்கு எதிராக ஒரு பெரிய கெட்ட பிம்பங்கள் கட்டமைக்கப்படுதுன்னா, இவர் வந்து இந்த சல்மான் வந்த பின்னாடி பெரிய அளவு அடிச்சு உடைச்சிட்டாரு.
ஈரானிய அந்த ஹஜ்ஜுக்குன்ற பேர்ல வந்து குழப்பம் பண்ணி அப்பப்ப பெரிய சேதாரங்களை ஏற்படுத்தி இருந்ததை பூரா இவர் கொஞ்சம் அந்த கருணையெல்லாம் இல்லாதவர், மார்க்கண்டா அப்படி நிற்பார் போல, நமக்கு தெரியல, ஓரளவு படிக்கிறப்ப தெரியுது. வச்சு நின்றதுனால எல்லா பேரும் அடிச்சு உடைச்சிட்டாரு. உடைச்ச பின்னாடிதான் இவர் மேல பெரிய பிம்பத்தை கட்டுறாங்க. முகமது இல்ல, சல்மான சொல்றேன். இப்ப ஈரான் என்ன இலக்குன்னா காபாவை மீட்டெடுக்கணும். ஏன்னா அவன்கிட்ட 3 புண்ணிய ஸ்தலத்துல ஒண்ணு கூட இல்லை. 3மே அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துல இருக்கு. ஒன்னு பைத்துல் மக்தஸ், அங்கு போக முடியல, யூதம் உட்காந்துருக்கான், அவங்களோட முஸ்லிம்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் மதீனா வரலாமன்னா மதீனாவுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தெளிவாக முன்னறிவிப்பு செஞ்சாங்க. தொய்யிப், அந்த ஊருக்கு பேர் ரசூலா வச்ச பேர் என்னது? மதீனத்து தொய்யிப். ரசூல்லா மதீனாவுக்கு வச்ச பேரை தொய்யிப், தூய்மையான ஊர். அதுக்குள்ள இல்ல. மக்காவை கைப்பற்றலாமான்னா மக்காவுக்குள்ள வரலான்னு பாக்குறான், ஆனாலும் அல்லாஹ் தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கான். இப்ப இலக்கு எது? ஈரானுக்கு எது? காபா தான். அமெரிக்காவும் கிடையாது, இஸ்ரேலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவனுக்கு இலக்கு காபாவை கைப்பற்றி அதை சியாயிசமா மாத்தணும். முடிஞ்சா இப்ப எந்த எதிரிகளோட நம்ம சண்டை போட போறோம் என்று தெரியல என்று இமாம்கள் சொல்வதற்கு அடிப்படை காரணமே, யூதனும் காபாவை மையப்படுத்தி வர பார்க்கிறான், துருக்குகளும் வர பார்க்கிறான், மஜூசியும் வர பார்க்கிறான். இப்ப மஜூசிக்கு தான் முஸ்லிம்கள்ட்ட ஆதரவு பெருகி இருக்கு. அதனாலதான் அதை நம்ம தெளிவா சொல்றோம். ஈரானுடைய மஜூசிகள் இஸ்லாத்துக்கு நேர் எதிரானவர்கள். ஒரே ஒரு கொள்கையை வச்சு முஸ்லிம்களுக்குள்ள ஊடுருவிட்டு இருக்காங்க. என்ன கொள்கை? மஹ்தி. இது யார் இந்த மஹ்தி? இவருக்கும் இஸ்லாத்துக்குமான தொடர்பு என்ன? இவரை எதிர்பார்த்துத்தான் நம்மளை ரசூலா இருக்க சொன்னாங்களா? அப்படின்னா அடிப்படையை புரிஞ்சுக்குங்க. அப்படி ஒரு இக்கட்டான நிலையில் இந்த உம்மாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போகவில்லை. இந்த உம்மா தன்னிறைவற்ற உம்மா. இந்த உம்மத்துல ஒருத்த முஸ்லிம் ஆயற்றாலும் களிமா சொல்லி அவன் அல்லாஹ்வை விளங்கி ஏத்துக்கிட்டால், உயிரை தொண்ட குழியில கத்திய வச்சு அறுத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை விடாதவர்கள், அது எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தால் அந்த நிலையில தான் இந்த கொள்கையை ரசூலா விட்டுட்டு போயிருக்காங்க. எந்த ஒரு முஸ்லிம்கள்ட்டையும் நீங்க மஹ்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்க என்று சொல்லவே இல்லை. இந்த மஹ்தில் முன்ததிர் என்பதே யூதர்களுக்கு, அது மஜூசிகள், குறிப்பா ஷியாக்கள் இட்டு கட்டப்பட்டு விட்ட செய்தி. அது நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை. அது ஷிர்கான விஷயம், அது போகவே இல்லை. ஆனா மஹ்தி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மஹ்தியை பற்றி 3 செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் மஹ்தியை பற்றி தெரிஞ்சுட்டு நம்முடைய பயணத்தை தொடர்வோம். அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீக் தருவானாக. சுப்ஹானக்கல்லாஹ்.